வெல்கம் டு மெடிக்கல் நாலேஜ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாலிடோசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஹாலிடோசிஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து பேட் பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட மவுத்ல இருந்து வரக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல். இது எதனால வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேட் ஸ்மெல் வந்து என்னென்ன காரணங்களால வருதுன்னு சொல்லி இந்த வீடியோல நான் பார்க்கலாம். அதோட ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்க கிளாஸ்ல போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ரீசன்னால வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஓரல் ஹைஜீனிக் வந்து சரியா இல்லாம நம்ம சரியா கிளீன் பண்ணாம பிரஷிங் பண்ணாம இருக்கிறதுனாலயோ இல்ல சர்டன் ஃபுட்டு எடுத்துக்கிறதுனாலயோ ஒரு சில ஃபுட்டுனாலயும் வரும். அதே மாதிரி நமக்கு உள்ள ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா காசஸ்ல புவர் ஓரல் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்றாங்க. புவர் ஓரல் ஹைஜீனிக் நமக்கு சரியா பிரஷ் பண்ணாமலையோ இல்லைன்னா சரியா பல்ல வந்து கிளீன் பண்ணல, பல்லுல நிறைய நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால வரக்கூடிய ப்ராப்ளமும் இது ஒன் ஆஃப் த ரீசன் இந்த ஹாலிடோசிஸ். இத நம்ம பேசும்போது நம்மளே நமக்கே வந்து ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு பேட் ஸ்மெல் நம்மளோட மவுத்ல இருந்து வெளியேறும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பேட் பிரெத். நம்ம புவர் ஹைஜீனிக்கா இருந்துச்சு அப்படின்னா கிளீனா இல்ல அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு. எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு இந்த பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கும்னா இது சர்டன் ஃபுட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்லிக் ஆனியன் ஸ்பைசிஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைசியஸ் ஃபுட் சாப்பிட்டாலோ இதெல்லாம் கொஞ்சம் ஆனியன் கார்லிக்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஸ்மெல் இருக்கு. ஸோ அதை நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு டைஜஷன் ஆயிட்டு அது வந்து நம்மளோட லங்ஸ் மூலயமா நம்ம சுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பிளட் மூலயமா வந்து சுவாசம் வந்து வெளியில வரும்போது நமக்கு அந்த பேட் பிரெத் வந்து வரும். இந்த மாதிரி ஃபுட்னாலயும் நமக்கு வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுபாக்கோ ப்ராடக்ட் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்றவங்க கம்பல்சரி அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி சிவிங்கம் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரை மவுத். ஒரு சில பேருக்குலாம் வந்து மவுத் ரொம்பவே ட்ரையா இருக்கும். நம்மளோட சலைவா மவுத்ல அதிகமா செக்ரேஷன் ஆனாதான் நமக்கு மவுத் வந்து கிளீன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கிளீன் ஆகல அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சலைவா வந்து கிளீன் பண்ணும் மவுத். ஸோ இது பண்ண முடியல அப்படின்னா நமக்கு மவுத் வழியா என்ன ஆகும்னா பேட் ஸ்மெல் வந்து வருது. இது அந்த கண்டிஷன்ல ட்ரை மவுத் என்னன்னு சொல்லுவாங்க ஜெரஸ்டோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காரணம் தான் நமக்கு இந்த ஹாலிடோசிஸ் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கண்டிஷன். ஸோ மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னா நம்ம உடம்புல வேற எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நமக்கு வந்து கோல்டு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருச்சு அந்த மாதிரி கோல்டு டைம்ல எல்லாருக்குமே தெரியும் கம்பல்சரி பாத்தீங்கன்னா அந்த பிரீத் வந்து நார்மலா இருக்காது. ஏன்னா வந்து உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று ஆகி நமக்கு அந்த கோல்டு ஃபார்மேஷன் இருக்கும்போது அது மூலயமா உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இந்த பேட் பிரெத் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இஷ்யூஸ், நம்மளோட அல்சர் ப்ராப்ளம் ஸ்டொமக்ல வந்து ஏதேனும் வேற ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதனாலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிகேஷன்ஸ். நம்ம வந்து ஒரு சில மெடிகேஷன்ஸ் நம்ம ரெகுலரா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக மெடிசன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும் நம்மளோட நீர்ச்சத்து எல்லாமே வந்து குறைக்கும். இப்ப சலைவா செக்ரீஷனை வந்து குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு மவுத் வந்து ட்ரை ஆகுது. ட்ரை ஆகுறதுனால நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட் பிரெத் ப்ராப்ளம் வந்து வருது. நெக்ஸ்ட் இதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலிமீட்டர். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாலிமீட்டர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நமக்கு மெஷர் பண்றாங்க. இது வந்து சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் நம்மளோட பிரீத்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் நம்மளோட பிரீத்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பானா டெஸ்ட். பானா டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஏதேனும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலே என்ன ஆகும்னா இந்த மாதிரியான பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கும். என்ன மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பானா டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கிளாக்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா என்சைம் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பீட்டா கிளாக்டோசைட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்படிலாம் வந்து கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட். நம்ம வந்து பிரஷ் பண்றது வந்து ட்வைஸ் இதை மார்னிங் ஈவினிங் பிரஷ் பண்றது, நல்ல டீத்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா க்ளோசிங் பண்ணானா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேட் பிரீத்தை வந்து கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டங்க்கு கிளீன் பண்றதுனாலையும் வந்து பேட் பிரீத் ப்ராப்ளத்தை வந்து கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வந்து டென்டல் கிட்ட ஹெல்த் செக்அப் போயிட்டு ப்ரொஃபஷனலா நம்ம மவுத்தை கிளீன் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயட்ரி சேஞ்சஸ். நம்ம ஃபுட்டு வந்து எந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுனால இந்த ப்ராப்ளம் வருதுன்றத பார்த்துட்டு நீங்க அந்த ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதே
மாதிரி ரொம்ப அதிகமா தண்ணி குடிக்கணும். ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தண்ணியே குடிக்க மாட்டாங்க. தண்ணி அதிகமா குடிக்கல அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வரும். தண்ணி குடிக்கல அப்படின்னா அல்சரேஷன் ஃபார்மேஷன் இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். கண்டிப்பா நம்ம வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஸ்மோக் பண்றது, ரொம்ப அதிகமா பேட் பிரெத் இருக்கு. யார்கிட்டயாவது பேசணும்னா ரொம்ப ஷையா இருக்கு. அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்மோக் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா ஸ்மோக்கிங்க ஸ்டாப் பண்றது, சுவிங்கம் யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, இந்த பேட் பிரெத் ப்ராப்ளத்துல இருந்து தடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நம்ம வீட்ல வந்து எப்படி சரி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சோம்பு இருக்கு இல்லையா? சோம்ப வந்து வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்கினீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அப்பப்ப எப்ப தேவைப்படுதோ உங்களுக்கு ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறமோ, இல்ல நீங்க சும்மா இருக்கும்போதோ உங்க வீட்ல சோம்பு இருந்துச்சுன்னா, அத வாயில போட்டு கொஞ்சம் மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பேட் பிரெத் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா வந்து இது கிளியர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏலக்காய். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஸ்மெல் இருக்கும். அத நம்ம வாயில போட்டு சிங் பண்ணிட்டே இருந்தோம்னா, அதனால வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேட் பிரெத் ஸ்மெல் வந்து இருக்காது. நீங்க யார்ட்டயாவது பேச போறீங்க, இல்ல வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஹாலிடோசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, இத ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா, அடிக்கடி இந்த பேட் பிரெத் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஃபுட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமோ, இல்ல ஃபுட் கூடயோ, இல்லன்னா ஆஃப்டர்நூன் டைம்ல இந்த மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லா மவுத்த வந்து கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அத சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாலிடோசிஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.